ஆக்டர் ரவிமோகன், ஆர்த்தி இவங்க 2 பேத்தோட விவாகரத்து மனு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிற நிலையில ரீசெண்டா ரவிமோகன் கொடுத்த பிரஸ் மீட் வந்து இப்ப பேசும் பொருளா இருக்க நிலையில அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசின வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்டு மறுபடியும் இப்போ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. ரவிமோகன், ஆர்த்தி இவங்களோட 2 பேர்த்தோட விவாகரத்து மனு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும்போது கேஸ் முடிகிற வரலும் 2 பேருமே ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து பொது வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் 2 பேருமே சைலண்ட்டாக இருந்தாங்க. ஸோ கெனிஷா கூட இருந்த பிரச்சனைனால கெனிஷா வந்து ரவிமோகனை விட்டு விலகிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால உறைஞ்சி போன ரவிமோகன் எமோஷ்னலாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து அவங்களோட திருமண வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டம், வேதனை எல்லாமே வெளிப்படையாக பேசியிருந்தாரு. ஆக்ட்ரஸ் குஷ்பு தான் வந்து என் குடும்பம் பிரியறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பேரையும் மென்ஷன் பண்ணி இது சோசியல் மீடியாவில் பலருக்கும் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது. இந்த பிரச்சனை முடிகிறவர்களும் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், என்னோட எந்த படமும் வெளிவராது அப்படின்னு சொல்லி மனசொடிஞ்சு பேசியிருந்தாரு. தொடர்ந்து சபரிமலைக்கு மாலையெல்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா ஆக்டர் கார்த்திக், விஷால் இவருக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லி மறுபடியும் சினிமாவில் நடிக்கிறதுக்கான ஒத்துட்டு இருந்திருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோர்ட் தரப்புல இருந்து ரவிமோகனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருந்தாங்க. ஸோ கோர்ட் ஆர்டரை மீறி நடந்துக்கிட்டதுனால பொது வெளியில மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால மறுபடியும் பிரஸ் மீட் அமைச்சு தகவல் தொடர்பா சில கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அது எல்லாமே நீதிமன்றத்துக்கு முரணாண்மையா இருந்துச்சு. ஸோ மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்து உத்தரவு மீறினதுக்காக நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னால் பாதிக்கப்பட்டிருக்க எல்லாத்துக்குமே நான் மன்னிப்பையும் என்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்த ப்ரெஸ் மீட்டில் குஷ்புவை பற்றியும் பேசியிருந்தாரு. குஷ்புவுக்கும் அவங்களோட ஒய்ஃப் ஆர்த்திக்கும் அவங்களோட மாமியாருக்கும் எல்லாத்துக்கும் உட்பட்டு இந்த மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் இவரோட இந்த மன்னிப்பு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு.